லக்ஷ்மிபதி. இன்று மக்கள் திலகம் 107வது பிறந்தநாள் விழா. மக்கள் மனங்களை ஆளுகின்றவர், மாமனிதர். இன்று பாரத பிரதமர் அவர்கள் தனது எக்ஸ் வலைதளத்திலே ஒரு அழகான ஒரு குறிப்பை சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக இது நமக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறது. சினிமாவிலே மிகப்பெரிய ஆளுமையாக திகழ்ந்தவர், தொலைநோக்கு திட்டத்தோடு வாழ்ந்த தலைவர். அவரது பணி நமக்கு உற்சாகத்தை கொடுக்கிறது என்று நமது பாரத பிரதமர் இன்று மக்கள் திலகத்திற்கு பாராட்டு தெரிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். சென்ட்ரல் ரயில்வே நிலையத்திற்கு டாக்டர் எம்ஜிஆர் ரயில்வே நிலையம் என்கிற அந்த பெயர் மாற்றிய பிறகு நீங்கள் சவுத் சைடில் தான் தெற்கு பகுதிகளில் செல்கிற போது நான் அண்மையிலே மதுரை சென்றிருந்தேன். மதுரை ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு நிமிஷத்துக்கு 100 முறை டாக்டர் எம்ஜிஆர் டாக்டர் எம்ஜிஆர் டாக்டர் எம்ஜிஆர் என்று சொல்கிற போது மனம் பூரித்து போகிறது. காரணம், இந்த மக்கள் நன்றாக வாழ வேண்டும். ஏழை எளியவர்களுடைய இதயம் குளிர ஆட்சி நடத்திய ஒரு மனிதர். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் என்று இளைஞர்களை தட்டி கொடுத்தவர். உன்னை அறிந்தால் உனக்கு ஒரு கேடில்லை என்று சொன்னவர் திருமூலர். அப்படிப்பட்ட பெரிய மகான்களுடைய வார்த்தைகளை எல்லாம் எளிமைப்படுத்தி தனது திரைப்படங்களிலே கொள்கை வடிவிலே தத்துவ பாடல்களாகட்டும், கொள்கை பாடல்களாகட்டும், காதல் பாடல்களாகட்டும், அல்லது இந்த சமுதாயத்தை வளர்ச்சி பெறுகின்ற ஒரு சமுதாயமாக மாற்ற வேண்டிய சூழலாக இருக்கட்டும், எல்லா நிலைகளிலுமே தன் கொள்கைகளிலிருந்து மாறாமல் இளைஞர்கள், குறிப்பாக மாணவர்கள் எல்லாம் இந்த நாட்டிற்கு உழைக்க வேண்டும். நீ என்ன செய்தாய் நாட்டிற்கு, அதை நினச்சி பாருப்பா தம்பி, நாடு என்ன செய்தது எனக்கு நினைக்காத என்று சொல்லிக் கொடுத்தவர். நீ உன்னை அறி முதல்ல, நோ தை செல்ஃப். உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். தன்னம்பிக்கை விதைத்தவர். அவருடைய திரைப்பட பாடல்கள் என்று நாம் ஒதுக்கிவிட முடியாது. ஏனென்று கேட்டால், இப்போது நாடு நகரம் எங்கும், கிராம பகுதி எங்கும், நீங்கள் வீதி எங்கும் பார்த்தால் மக்கள் திலகம் எம்ஜிஆருடைய புகழ்பெற்ற பாடல்கள் ஒலித்து கொண்டிருக்கின்றன. காற்றில் கலந்து வரும் டிஎம்எஸ் அந்த ஒலியிலே நெஞ்சம் பறிகொடுத்து மக்கள் இருக்கிறார்கள். மக்கள் திலகத்தினுடைய படத்தை அலங்கரித்து மாலையிட்டு அவருக்கு மரியாதை செலுத்துகிற மக்கள் ஏராளம் ஏராளம். எத்தனை ஆண்டுகள் ஆச்சு நீங்களே நினைத்து பாருங்கள். 1987 மறைந்த புரட்சி நடிகர் அவர்களுடைய திருவுருவப்படத்தை அலங்கரித்து அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்கின்ற மக்கள் எதேச்சியாக அல்ல, இதயத்தின் அடிநாதமாக அவரது நாமத்தை சொல்லி மக்கள் திலகம் வாழ்க என்று சொல்லுகிற போது ஏற்படுகிற அந்த பூரிப்பு, புன்னகை என்றால் அவர் பாடினார், அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. இங்கே நீ சிரிக்கும் புன்சிரிப்போ ஆனந்த சிரிப்பு. வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, பிறர் வயிறறிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதி. மனிதன் என்ற போர்வையில் மிருகம் வாழும் நாட்டிலே என்று அவர் சொல்லுகிற போதெல்லாம் எனக்கும் ஒரு காலமரம் காட்டுகிறேன். நான் புலியல்ல பூனையல்ல புலி என்று போக போக காட்டுகிறேன் என்று அவர் திரைப்பட பாடல்களை சொன்னது. நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கே ஏழைகள் வேதனை படமாட்டார் என்று அவர் சொன்னார். ஆனால் நாடோடி மண்ணிலே நானே போகிறேன் ஒரு சட்டம், அதில் பல திட்டம் என்று அவர் சொன்னார். நீங்கள் நினைத்து பாருங்கள், முதலிலே அவர் நடித்து மிக பிரபலமாக ஓடிய படம் நாடோடி மன்னன். அந்த முதல் படத்திலேயே, கலர் படம், அந்த படத்திலே அவர் சொன்ன வார்த்தை, நான் ஒரு ஆட்சிக்கு வருவேன், மக்களுக்கு நல்ல சட்டங்கள் மூலம் திட்டங்கள் மூலம் நன்மைகளை செய்வேன் என்று நினைத்தார். அதை நடத்தி காட்டினார். அதனால்தான் அவன் நினைத்ததை முடிப்பவன். நம்பி இருங்களே நாளை நமதே என்று இளைஞர்களுக்கு, தம்பிகளுக்கு அவர் தன்னம்பிக்கை கொடுத்தார், அன்பை விதைத்தார். அவர் அறுவடை செய்ய ஆசைப்பட்டதில் ஆட்சிக்கு வந்த பிறகு நேர்மையாக ஆட்சி நடத்தினார். ஒரு சொத்து சேர்த்தார் என்று மக்கள் திலகத்தின் மீது ஒரே ஒரு தவறை கூட சுட்டிக்காட்ட முடியாத அளவிற்கு வாழ்ந்தார். 1977 முதல் 87 வரை 10 ஆண்டுகள் இந்த முதலமைச்சராக இந்த நாட்டை மிகப்பெரிய அளவில் கொண்டு சென்றார். நீங்கள் நினைத்து பாருங்கள், இந்திய திரைப்பட வரலாற்றிலே, இந்திய அரசியல் வரலாற்றிலே ஒரு திரைப்பட நடிகர் முதலமைச்சர் நாற்காலியை அலங்கரித்த வரலாறு முதலிலே செய்து காட்டியவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் தான். அதனால்தான் அவருக்கு இன்றைக்கு மக்களிடத்திலே இவ்வளவு அன்பும் அக்கறையும் ஆசையும் வந்ததற்கு காரணம், மக்கள் திலகம் அன்பையை விதைத்தார், மக்களை தூக்கிவிட ஆசைப்பட்டார். சத்துணவு திட்டம் அவர் கொண்டு வந்ததை எந்த ஏழை குழந்தையை மறக்க முடியும்? அப்படிப்பட்ட ஒரு மகத்தான மாமனிதர், தலைவர். அவருடைய படங்களிலே, படங்களிலே ஒரு காதல் பாடல்களிலே நளினம் இருக்கும், ஆபாசம் இருக்காது. வாலியவர்கள் படகோட்டியில் எழுதிய அந்த பாடல்கள் எல்லாம், மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமா, மண்குடிசை வாசல் என்றால் தென்றல் வர மறுத்திடுமா? நினைத்து பாருங்கள். அவர் கொள்கைக்காக பாடல் வைத்து படம், அதற்காக ஓடிய படம். வேறு எந்த நடிகரும் கொள்கைக்காக ஒரு படம் ஓடியது என்றால் அது எம்ஜிஆர் அவர்களுடைய படம் தான். அதுக்கு காரணம்
மக்களுடைய வியர்வையை, மக்களுடைய அவலத்தை, மக்களுடைய வயிற்று பிரச்சனை ஒரு நாள் போவார், ஒரு நாள் வருவார். ஒவ்வொரு நாளும் பிரச்சனை வாழ்க்கை. ஒரு சான் வயிற்றை வளர்ப்பவர் நிலைமையை ஊரார் அறிவது பேசுவது சுலபம் என்று அவர் சொல்லுகிற போது படகோட்டி படத்தில் ஒவ்வொருவரும் மீனவ நண்பனாக, தொழிலாளி தோழனாக, மதுரை மீட்ட சுந்தர பாண்டியனாக, அவர் ஆசை முகமாக, ஆயிரத்தில் ஒருவனாக, மன்னாதி மன்னனாக, வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் வாழ்பவர் யார்? உன்னை அறிந்தால் நீ உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் என்று அவர் சொன்னபோது நினைத்து பாருங்கள். நாம் உழைக்க வேண்டும், ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் என்று சொன்னார். வாங்கையா வாத்தியார் ஐயா, வரவேற்க நின்றோம் ஐயா என்று மக்கள் பாடி அவரை வணங்கினார்கள் என்றால் இன்றைக்கும் அவரை பற்றி நினைத்து பார்க்கிறோம், நாம் கொண்டாடி மகிழ்கிறோம். அது ஒரு இடத்துல ஒரு பாட்டில், ஒரு சினிமா பாட்டில் அந்த அம்மா பாடுவாங்க கதாநாயகி, இளம் சூரியன் உந்தன் வடிவானதோ, இளம் சூரியன் உந்தன் வடிவானதோ, செவ்வானமே உந்தன் நிறமானதோ, பொன்மாளிகை உந்தன் மனமானதோ. அப்படி தான் இருப்பார் அவர். நீங்கள் பேசுவது கிளியா, அந்த படத்தை பாடல்களாக நீ பணத்தோட்டம் பழைய பாடல்கள் கேட்டால் அழகாக இருக்கும். சேரனுக்கு உறவா, செந்தமிழர் நிலவா, செந்தமிழர் நிலவாக வாழ்ந்தவர். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மகத்தான மக்கள் தலைவனை இன்று உலகம் நேசிக்கிறது என்றால் அதற்கு காரணம் அவர் உலகை நேசித்தார். ஒருபடி உயர்த்தி பார்க்க ஆசைப்பட்டார். அதற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். தனக்காக எதுவும் நினைத்து பாருங்கள், சாதாரண மனிதர்கள் எல்லாம் கூட எவ்வளவோ சொத்துக்கள் சேர்த்துக்கொள்கிறார்கள். அந்த ராமாவர தோட்டத்தை மீறி அவர் ஒரு இடத்துல பங்களா கட்டினார். ஏனென்ற சென்னையில் சென்ட்ரல் ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் அவர் வீடு கட்டியிருக்கலாம், பெரிய பங்களா கட்டியிருக்கலாம். ஆனால் எதுவுமே இல்லை, கடைசி வரையும் அதே இடத்துல தான் வாழ்ந்தார். ஏழை எளியவர்களுக்கு அவர் எழுதி வைத்தார் உயிலை. காரணம், காது கேளாதவர்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் தனது சொத்தை அள்ளி கொடுத்தார், பள்ளிகள் நடத்தினார். அவருக்கு மாதிரி அன்னமிட்டவர் யாரும் இல்லை. அதனால தான் அன்னமிட்ட கையை அவரை நம் உலகம் போற்றுகிறது. நாளை உலகை ஆள வேண்டும் உழைக்கும் கரங்களே, இந்த நாடு முழுவதும் மலர வேண்டும் புரட்சி மலர்களே, ஏற்பூட்டி தோளில் வைத்து இல்லாமை வீட்டில் வைத்து போராடும் காலம் எல்லாம் போனதம்மா, எல்லோருக்கும் யாவும் உண்டு என்றாகும் காலம் இன்று விடியும் வேலை வரப்போகுது என்று அவர் தன்னம்பிக்கை தைரியத்தை கொடுத்தார் மக்களுக்கு. அந்த தைரியம் நான் முதல்ல அவர் தர்மம் தலைக்காக படத்தை சிறு வயதிலே பார்த்தபோது ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன். அலோ அலோ சுகமா, ஆமாம் நீங்கள் நலமா, ரெண்டே வரி. அதில் ஒரு நல்லினத்தை காட்டுவார் பாருங்க. அப்போ எம்ஜிஆர் படம் ஒரு இந்த ஃபோன், அப்போது இப்போல்லாம் செல்ஃபோன், அப்போல்லாம் அந்த சாதாரண ஃபோனை வச்சுன்னு பாடுற பாட்டு, அந்த பாடலை நேரத்தோடு கிடைக்குமா, நினைக்க நினைக்க இனிக்குமா என்ற ஒரு கேட்டு அந்த பாடலை முடிப்பார். ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். அள்ளி கொடுத்து வாழ்பவர் நெஞ்சம் ஆனந்த பூந்தோட்டம், தர்மம் தலைகாக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். அதுதாங்க உயிர் நாடி அவருக்கு. தர்மம் தான் அவர் தலை காத்துது. 87 மறைகின்ற வரைக்கும் இந்த நாற்காலிலே மக்கள் திலகம்தான் முதல்வராக இருந்தார். அவரை வீழ்த்துவது என்பது முடியாமல் இல்லை, யாருக்குமே அது முடிகின்ற காரியமாக அமையவில்லை என்றால் அவரிடம் இருந்த அந்த சக்தி, மந்திர சக்தி, ஏழை 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 உயர்த்த வேண்டும் என்று ஒரு அழகான தத்துவத்தை அவர் வைத்திருந்தார். மக்களை நேசித்தார். இந்த நிலையிலே மக்கள் திலகத்தினுடைய இந்த 107வது பிறந்த நாளை இன்று தமிழகம் மட்டுமல்ல, உலகெங்கும் வாழ்கின்ற தமிழர்கள் மக்கள் திலகத்தை நேசித்த அவருடைய ரசிகர்கள் அல்ல, பொதுமக்கள் சாரசாரியாக வந்து அவருக்கு நன்றியையும் நன்றி உணர்வை விசுவாசத்தோடு தெரிவிக்கின்ற இந்த அழகிய காட்சி மக்கள் திலகத்தினுடைய புகழ் மகுடங்களிலே மேலும் மேலும் வைரக்கற்களை பதிக்கின்ற ஒரு அழகான செய்தி தான். ஒரு படத்தில் படுகோட்டையில் ஒரு காதல் பாடல் கூட அவர் எவ்வளோ அழகாக நடிப்பார் தெரியுங்களா? தொட்டால் பூ மலரும், தொடாமல் நான் மலர்வேன், கண்கள் படாமல் கைகள் தொடாமல் காதல் வருவதில்லை, ஓய் காதல் வருவதில்லை, பக்கம் நில்லாமல் பார்த்து செல்லாமல் பித்தம் தெளிவதில்லை. அப்படி ஒரு சைலண்ட்டாங்க, அதாவது அனாவசியமாக ரொம்ப அந்த நடிப்பு பார்த்தீங்கன்னா, அந்த பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் விழிகள் கண்டு மான் வண்ணம் நான் கண்டு பாடுகிற அந்த பாட்டு வருங்க. மஞ்சள் வண்ண வெயில் பொட்டு கொஞ்சம் வண்ண வஞ்சச்சிட்டு அஞ்சி அஞ்சி கொஞ்சம் போது ஆசை இல்லையா, நேர் வழி விட்டு நான் சென்ற போது வந்து வா வென்று அள்ளி கொண்ட மங்கை இல்லையா என்று நான் வேகமாக பாடுறேன். டிஎம்எஸ்ல ரொம்ப ஆனந்தமாக பாடுவார் பாசம். அதில் எம்ஜிஆர் பட்டு வேட்டி பட்டு சட்டை, அங்கே சரோஜா தேவியின் அந்த ரெண்டு பேருடைய காம்பினேஷன், அபிநய சரஸ்வதியும் மக்கள் திலகம் இணைந்து நடித்த அந்த படங்கள் ஓடியது என்றால் நடிப்பு, நளினம், அந்த அன்பு, மக்களை திசை திருப்பாமல் ஒரு படத்தில் கூட சிகரெட் பிடிச்ச மாதிரியோ, ஒரு தவறான எண்ணங்களை சித்தரிக்கிற மாதிரியோ, இல்லை ஒரு தாய் குலத்தை தவறான ஒரு வார்த்தை சொன்னால் அந்த படத்திலே நடிக்க மாட்டாராங்க. எம்ஜிஆரை கேன்சல் பண்ணிட்டு வரோம். அந்த கொள்கை வேணாம், கொள்கை இருந்தால் படம் அடியா, இல்லைன்னா போயான்னிட்டு வரோம்.
அப்படி எடுத்த படங்கள் கொள்கைக்காக, தத்துவத்திற்காக ஒரு படம் ஓடியதென்றால் மக்கள் திலகத்தினுடைய வரலாறு. அந்த வரலாற்றை மீண்டும் பெரிய வரலாறாக ஆட்சியை பிடித்தார். நினைத்து பாருங்கள், 77. ஆக 17/1/1917 பிறந்து 24/12/1987 70 ஆண்டுகள் வாழ்ந்து பெரிய வரலாறாக மக்கள் மனங்களிலே மிகப்பெரிய இமயமாக உயர்ந்து நிற்கிற மக்கள் திலகம் புரட்சி நடிகர் அவர்களுடைய இந்த 107வது பிறந்த நாளில் எல்லோரும் போல நாமும் வாழ்த்தி வணங்குவோம். நன்றி, வணக்கம். மக்கள் திலகம் அவர்கள் கொள்கை பாடல்கள், தத்துவ பாடல்கள் என்று காலமென்று நிற்கிற பாடல்கள். இப்போது உதாரணத்திற்கு, உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம், மாபெரும் சபையினில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். அவருக்கு மட்டும் அவர் சொல்லிக்கல, நீ வாழணும், அப்படி நீ உயரணும், உனக்கு மாலைகள் விழணும் என்று நினைத்த பெரிய உள்ளம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த பேருள்ளம். அதனால்தான் இன்றைக்கும் பல்லாயிரக்கணக்கான பல கோடி மக்களுடைய இதயங்களிலே ஆளுகின்ற ஒரு மன்னாதி மன்னனாக அவர் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பது உண்மை. இன்னொரு படப்பாடல் ரொம்ப அழகான ஒரு பாடல். வாங்கையா வாத்தியார் ஐயா. வாத்தியார் என்றால் எல்லோருக்குமே தெரியும், வாத்தியார் ஐயானா நம்ம ஐயா தான். வாங்கையா வாத்தியார் ஐயா, வரவேற்கோ வந்தோம் ஐயா, ஏழைகள் உங்களை நம்பி எதிர்பார்த்து நின்றோம் ஐயா, அண்ணனின் தம்பி தம்பி உடையவன் நீ என்று மக்கள் போற்றுகின்றார்கள். ஏழைக்கு தலைவன் நீங்கள் தான் ஐயா, ஊருக்கு உழைச்சாலே ஏழை உரிமையை மதிச்சாலே பெருமைகள் தேடி வரும், தானே பதவிகள் நாடி வரும். அப்படி வாழ்ந்தார், பதவிகள் அவரை தேடி வந்தது. நீயும் நானும் அப்படி உழைக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை ஒரு திரைப்பட படத்திலே கூட அவரால் பதிவு செய்ய முடிந்தது. தாய் இல்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை என்று அவர் சொல்லுகிற போது தாயை மதிக்க வேண்டும், தாய் சொல்லை தட்டாதே, தாய்க்கு பின் தாரம் என்று படங்களின் தலைப்பை கூட ஒரு தாயை மதிக்க வேண்டும், அன்னையை மதிக்க வேண்டும், அன்னை சொல் நீ கேட்க வேண்டும், கேட்டு நடை என்று கடைசி வரும் தாயை மதித்து தாயை கோயிலாக வணங்கியவர். அதற்கு ஒரு பாடலை கூட சொல்லுகலாம். மக்கள் திலகம் அவர்கள் பாடிய ஒரு பாடல், ஓடும் நதிகளும் எனக்காக, உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்ந்தது எனக்காக என்ற அந்த படத்தில் ஒரு கடைசி வரி வரும். எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருக்கும் அன்னை மனமே என் கோயில், அவளே என்றும் என் தெய்வம். ஆக அன்னையை தாயை மதிக்க வேண்டும் என்கிற கொள்கையை நிறைய படங்களிலே அவர் பதிவு செய்திருப்பார். தாயை மதிக்காமல் தாயை எடுத்தும் போய் முதியோர் இல்லத்திலே விட்டுவிட்டு செல்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு பெரிய பாடம் என்பதனால திரைப்படங்களிலே, பாடல் வரிகளிலே, வசனங்களிலே, திரைப்பட தலைப்புகளிலே தாயை மதிக்க வேண்டும் என்கிற கொள்கையை நிலைநிறுத்தியவர் எம்ஜிஆர்.